بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد المرسلين خاتم النبيين شفيع المذنبين أنيس الغريبين رحمة للعالمين محمد المصطفى صلى الله عليه وسلم وآله الطاهرين الطيبين وأصحابه نجوم طريق الأمم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إن الله جواد يحب الجود ويحب مكارم الأخلاق ويكره سفسافها أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. சாந்தியும் சமாதானமும் சர்தார் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும், அன்னார்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், சித்தியீன்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய பள்ளியில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றாத கருணை, சாந்தி, சமாதானம் அனைத்தும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அன்பான சகோதரர்களே, பெரியோர்களே, உலகத்திலே மனிதர்கள் சில நபர்களுக்கு இப்படி பெயர்கள் வைப்பதுண்டு. இவன் அபராணி மனிதன், ஒன்றும் தெரியாத மனிதன் என்று சிலர்கள் சொல்லுவார்கள். சிலர்கள் ஏமாற்றுக்காரன் என்று பெயர் வைப்பார். சிலர்கள் திருடன் என்று, மோசடி என்று, இப்படி உலகத்தில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் அவனுடைய செயல்பாடுகளை குறித்து ஏதாவது ஒரு பெயரை அவனுக்கு சூட்டுவதுண்டு. அந்த அடிப்படையிலே சிறந்த மனிதன் யார் என்ற அடிப்படையில் பார்க்கிற பொழுது ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னார்கள் சிறந்த மனிதனுடைய தன்மையை குறித்து ஒரு 3 தன்மையை அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். மின் அஃதலில் பிர் அல் ஜூது ஃபில் உஸ்ர், சிரமத்திலே கொடை கொடுக்கக்கூடியவன். வஸ்ஸிதுகு ஃபில் கதப், கோபத்திலே உண்மை பேசுபவன். வல் அஃவு இன்தல் மக்தீரா, அவன் ஆற்றல் இருந்தும் சக்தி இருந்தும் அவன் மன்னித்து விடுபவன். இவர்கள் சிறந்த மனிதர்கள் என்று ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்ப அந்த அடிப்படையில் தான் இந்த 3 குணத்தை வைத்துதான் இன்றைய ஜும்ஆவிலே நாம் பார்க்க இருக்கிறோம். 3 குணத்தில் உள்ளவர்கள் சிறந்தவர்கள் என்று ஹஸரத் அலி அவர்கள் சொல்ல, அதில் முதல் குணமாக இருக்கிற அல் ஜூது ஃபில் உஸ்ர், சிரமத்திலேயே கொடை கொடுக்கும் தன்மை கொண்டவர்கள் சிறந்த ஒரு மனிதன் என்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்குகிறான். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், தனக்கு பிடித்தமானதை எவன் செலவு செய்கிறானோ அவன்தான் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற வசனத்தினுடைய கருத்து. இந்த வசனம் இறங்கிய உடனேயே சஹாபா பெருமக்கள் நிறைய நபர்கள் ரசூலுல்லாஹ் அன்னார்களிடத்திலே வந்து தானாக முன் வந்து, எனக்கு பிடித்த பொருள் இது, இதை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடுங்கள். எனக்கு பிடித்த வீடு இது, இது அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்கள். ஹஸரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் தனக்கு பிடித்தமான ஒரு பெரிய ஒரு தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்கள் என்று முன்வந்தார்கள் என்றெல்லாம் வரலாறுகள் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இது எதை காண்பிக்கிறது என்றால், ஒரு வசனத்தினுடைய ஒரு வார்த்தை, உங்களுக்கு பிடித்ததை நீங்கள் செலவு செய்யுங்கள் என்ற அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே சஹாபாக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அந்த வசனத்தை நோக்கி தன்னுடைய செயல்பாடுகள் போனது என்றெல்லாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு ஈமான், இஸ்லாம் நிலைத்து நிற்பதற்கு பெரிதும் காரணமாக பல காரணங்களில் ஒன்றை இப்படி பார்க்க முடியும். கொடை தன்மையினால்தான் இன்று இஸ்லாம் என்பது வேரூன்றி இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடியும்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் ஆரம்ப காலகட்டத்திலே இதே இஸ்லாத்தை குறித்து, ஈமானை குறித்து சஹாபா பெருமக்களிடத்திலே ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்தில் பிரசங்கம் செய்வதற்கு அத்தனையும் செலவு செய்த பெண்மணி நபிகள் நாயகத்தினுடைய மனைவியான அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இன்றைய காலத்திலே அவர்களுடைய சொத்து மதிப்பை கணக்கிட்டால் கிட்டத்தட்ட 10,000 கோடிகள் தாண்டும். அவ்வளவு சொத்துக்களை இஸ்லாத்திற்காக வேண்டிய அத்தனையும் அவர்கள் கொடையாக அவர்கள் அர்ப்பணம் செய்தார்கள். உலகளாவிய ஆயிரக்கணக்கான மதரசாக்கள், உலகளாவிய லட்சக்கணக்கான பள்ளிவாசல்கள், இவைகள் இன்னும் தாங்கி நிற்கிறது என்று சொன்னால் இவைகளுக்கு பின்னால் கொடை கொடுக்கும் தன்மை கொண்டவர்கள் இருக்கிறார்கள் என்பதனாலதான் இன்னைக்கு இது போன்ற ஒரு புனிதமிக்க இடங்கள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடியும். எத்தனை வரலாறுகள் நம்மால் சொல்ல முடியும். போர்க்களத்திற்கு ஏதாவது ஒரு தேவை, பொருளாதார தேவை என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிவிப்பு செய்தால் போதும், உடனே சஹாபா பெருமக்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு கொண்டு வந்து கொடுப்பார்கள். நீங்கள் முழுசாக தருகிறீர்களா? என்னால் முடிந்த அளவு நான் பாதியை தருகிறேன், இவர் பாதியை தருகிறாரா? என்னால் முடிந்த அளவு அனைத்தையும் நான் கொடுக்கிறேன் என்றெல்லாம் சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் வீட்டில் ஒன்றும் இல்லாத அளவிற்கு அத்தனையும் துடைத்து கொண்டு வந்து போருடைய களத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னிதானத்திலே முன்னால் வைத்த வரலாறுகள் நம்முடைய இஸ்லாமிய பெருமக்களுடைய வரலாறுகள். நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். எந்த அளவிற்கு என்றால் தன்னுடைய உயிரை கொடுக்கும் அந்த நேரத்திலும் கூட பிற நபர்களுக்கு உதவிக்கரம் நீட்டிய சஹாபா பெருமக்கள் நம்முடைய வரலாற்றிலே இடம்பெறுகிறார்கள். எத்தனை வரலாறுகள் உண்டு. கடைசி நேரத்தில், யுத்தவுடைய நேரத்திலே ரூஹ் பிரியக்கூடிய அந்த சமயத்தில் அவர்களுடைய ரூஹ் தன்னுடைய தொண்டை குழியில் அடைந்திருக்கிற சமயத்தில் தண்ணீருக்காக வேண்டிய சத்தம் போடுகிற அந்த நேரத்தில், தண்ணீர் கொடுக்கிற சமயத்திலும் கூட பக்கத்தில் உள்ளவர்கள் அதே குரலை கொண்டு அவர்கள் உயர்த்துற நேரத்தில் எனக்கு வேண்டாம், என் சகோதரர்களுக்கு கொடு என்று சொல்லி இப்படியாக தொடர்ந்து 3 சஹாபாக்கள் அதே இடத்திலே உயிரை நீத்தார்கள் என்ற வரலாறுகள் எல்லாம் நம்முடைய இஸ்லாத்தினுடைய வரலாற்றிலே பார்க்க முடியும். இதுபோல நிறைய கொடைகள் என்பது யாரிடத்துல இருக்கிறதோ அவர் சிறந்த மனிதர் என்கிறார்கள் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இதுல மிக குறிப்பாக சொல்வதாக இருந்தால் கொடை என்பது சிறந்த ஒரு பண்பு தான். அதிலும் சிரமமாக இருக்கிற நேரத்தில் கொடை கொடுப்பது என்பது அது மிகப்பெரிய ஒரு நன்மையை ஈட்டி தரக்கூடியது. கையில் இருக்குது, ஒருவர் கேட்கிறார், நாம் அவருக்கு கொடுக்கிறோம், இது ஒரு பெரிய காரியம் அல்ல. ஆனால் சில நேரங்களில் நமக்கே சிரமமாக இருக்கிற அந்த தருணத்திலே நம்மால் முடிந்த அளவு கொடை கொடுக்கிறது இருக்கிறது இல்லையா, இது பல வடிவத்தில் பல மடங்காக நமக்கு நன்மையை ஈட்டி தரக்கூடியதாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை இப்படி சொல்லி காட்டுவார்கள், இன்னல்லாஹ ஜவ்வாதுன் யுஹிப்புல் ஜூத். அல்லாஹ் தஆலா கொடையாளி. அல்லாஹ்வுடைய கொடையில் எந்த இடத்திலேயும் அல்லாஹ் கஞ்சத்தனம் செய்வதில்லை. அல்லாஹ்வுடைய நியாமத்துகளில் ஒரு கணக்கீடு அல்லாஹ் வைப்பதில்லை. கணக்கீடு இல்லாமல் தான் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு, கேட்டவர்களுக்கு, கேட்காதவர்களுக்கு, கேட்க மறந்தவர்களுக்கு, கேட்கவே கூடாது என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் கூட இறைவன் வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிற மிக பெரும் ஒரு கொடையாளி. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், இன்னல்லாஹ ஜவ்வாதுன், அல்லாஹ் மிக பெரும் ஒரு கொடையாளியாக இருக்கிறான். யுஹிப்புல் ஜூத், அதே கொடையை தன்மையை இறைவன் நேசிக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஹதீஸ் எல்லாம் பார்க்க முடிகிறது. அப்ப எந்த மனிதனிடத்திலே கொடைத்தன்மை இருக்கிறதோ அவன் சிறந்த மனிதன் என்கிறார்கள் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூற்றில் முதல் செய்தி. இதே இரண்டாவது, வஸ்ஸிதுகு ஃபில் கலப், வஸ்ஸிதுகு ஃபில் கலப், கோபமான நேரத்திலே உண்மை மாத்திரமே பேசுவது. இது இரண்டாவது ஒரு நிலை. ஏன்னா இன்னைக்கு உண்மை பேசக்கூடிய நபர்கள் எல்லாம் ரொம்ப அரிதாகி விட்டார்கள். முதல்ல உண்மை என்றாலே பல பேருக்கு அர்த்தம் புரிய முடியல. உண்மைக்கு அற்புதமாக விளக்கம் சொல்லி காட்டுவார்கள். எது உண்மை என்றால் ஒரு மனிதனுடைய
போய்விடுகிறது. எனவே உண்மை என்று சொன்னால் இந்த மூணு விஷயத்தை உள்ளடக்கியதுதான் உண்மை என்கிறது நம்முடைய உண்மைக்குண்டான விளக்கம். அந்த அடிப்படையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையை குறித்து சொல்லி காட்டுவார்கள். அலைக்கும் பிஸ்ஸித்க், உண்மையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா ஃபஇன்னஹு யஹ்தீல் பிர், இது உண்மை என்பது நலவான விஷயத்திற்கு வழிகாட்டும். வஹுமா ஃபில் ஜன்னா, இது சுவனத்திற்கு அழைத்து செல்லும். வஇய்யாக்கும் வல் கதிப், பொய்யை நீங்கள் விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு யஹ்தீ இலல் ஃபுஜூர், பொய் என்பது பாவத்தின் பக்கம் வழிகாட்டும். வஹுமா ஃபின் நார், பாவமும் நரகத்திற்கு அழைத்து செல்லும் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உண்மையினால நிறைய நன்மைகள் ஏற்படுங்க, பொய்யினால எந்த நன்மையும் கிடையாது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உண்மையை மாத்திரமே பேசக்கூடியவர்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பார்கள். ஆனா பொய்யை பேசக்கூடியவங்க நிம்மதியாக இருக்க முடியாது. ஒருவர் காலையில ஒருத்தர்கிட்ட ஏதாவது ஒரு பொய்யை ஒன்று சொல்லியிருப்பார். மதியானம் அதே நபர் அவர் காலையில என்ன பேசினாரோ அதை கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கணும். அப்பதான் மதியானத்துக்கு தகுந்தாப்பல மீண்டும் அதை பொய்யிலிருந்து பொய்யை ஆரம்பிக்க முடியும். இரவு நேரத்தில் அவர் வருவார், இந்த ரெண்டையும் அவர் மனசுல வச்சிருக்கணும். அப்பதான் நைட் நேரத்தில் ஏதாவது சொல்லி சமாளிக்க முடியும். இதே மாதிரி வாழ்க்கையில் அன்றாட உடைய விஷயங்கள்ல, அது வியாபாரத்துல, குடும்பத்துல, தெரிந்தவர்கள்ட்ட, நண்பர்கள்ட்ட எல்லாத்திலையும் பொய்யை சொல்லியே பழகக்கூடியவர்கள் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? ஆனால் உண்மை பேசக்கூடியவர்கள் எந்த நேரத்திலையும், எந்த இடத்திலையும், யார் இடத்திலையும், எதை பற்றியும் அவர் கவலைப்பட மாட்டார். காரணம், அவர் உண்மையை மாத்திரமே சொல்லுவார். எந்த நேரத்தில் எப்படி கேட்டாலும் என்ன நடந்ததோ அதை சொல்லுவதற்கு தயக்கம் இல்லை. எனவே அவர் நிம்மதியாக இருப்பார் என்ற ஒரு செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. இரண்டாவது, இந்த உண்மையை பேசக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய பொருத்தம், முஹப்பத், பிரியம் என்பது கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயத்தில் உது செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் சஹாபா பெருமக்கள் நாயகம் அவர்கள் உது செய்த அந்த தண்ணீரை அவர்கள் பரக்கத்தை நாடி தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு முகத்திலே, உடம்பிலே, மேனிகளிலே தேய்த்து கொள்ளக்கூடிய பழக்கம் உண்டு. அந்த நேரத்தில் அவர்கள் தேய்த்து கொண்டிருக்கிற சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் உங்களை பிரியப்பட வேண்டும் என்றால் நீங்கள் உண்மையை மாத்திரமே பேசுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி என்றால் உண்மை எந்த காலத்திலேயும் தோற்று போகாது. உண்மை எந்த காலத்திலேயும் தோற்று போகாது. சில நேரங்களில் உண்மை தோற்பதாக தெரியும், ஆனால் அது நிரந்தர வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். மூணாவது செய்தியாக பார்த்தால், உண்மை என்பது வெறும் முஃமின் மட்டுமே பேசுவார். முஃமினுடைய அடையாளங்களில் ஒரு அடையாளம் அவன் உண்மை பேசக்கூடியவனாக இருப்பான். அப்படி என்றால் கொஞ்சம் ஆப்போசிட்டாக, கொஞ்சம் அப்படி எதிர்மறையாக பார்க்க வேண்டும். முஃமின் அப்ப பொய் பேசுபவன் யார்? அப்படி என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் பேசக்கூடிய தன்மைகளில் உள்ளவர்களை குறித்து சொல்லுவார்கள். முனாஃபிக்கினுடைய அடையாளங்களில் ஒரு அடையாளம், அவன் பேசினால் பொய்யைத்தான் பேசுவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொய் என்பது நம்முடைய ஈமானை இழக்க செய்யக்கூடிய அளவிற்கு ஆகிவிடுகிறது என்பதை இங்கே புரிந்து கொள்ள முடியும். இது மாத்திரமல்ல, உண்மையை மட்டுமே பேசிய ஒரே காரணத்தினால் சில சஹாபாக்களை குறித்து குர்ஆனில் அல்லாஹ் வரலாற்று நிகழ்வாக எடுத்து பேசுகிறார். காரணம், அவர்கள் உண்மையை சொன்ன காரணத்தினால். தபூக்குடைய யுத்தம் கடுமையான நேரம், சஹாபாக்களுக்கு வெயில், அது பாலைவனத்தினுடைய வெயில், சொல்ல முடியாத அளவிற்கு வெப்பம், மதீனாவிலிருந்து நெடுதூரம் செல்லக்கூடிய ஒரு பயணம். அந்த நேரத்தில் பல சஹாபாக்கள் தயாராக ஆனார்கள். ஒரு சில சஹாபாக்கள் முனாஃபிக்குகளுடைய பேச்சுக்களை கேட்டுட்டு அதை இதை காரணமாக சொல்லிட்டு அவங்க போர்க்களத்துக்கு வரல. போர்க்களத்துக்கு வர முடியாமல் போய்விட்டது, அவங்க வரல. அந்த பட்டியலில் ஒரு 3 சஹாபிகளும் நல்ல நேர்மையான சஹாபாக்கள் தான், இருந்தாலும் அவர்கள் போக முடியாமல் போய்விட்டது. இப்ப யுத்தம்னா எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்துட்டாங்க. யார் யாரெல்லாம் யுத்தத்திற்கு வரல அப்படிங்கிற பட்டியல் மதீனாவில் எல்லா நபர்களுக்கும் தெரிந்துவிட்டது. அந்த அடிப்படையில் யுத்தம் போகாதவர்கள் சில பேர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட போய் எந்த காரணமும் இல்லை, இருந்தாலும் எதையாவது ஒரு காரணம் சொல்ல வேண்டும்.
அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய், யா ரசூலல்லாஹ், எனக்கு உடம்பு சரியில்லை, வீட்டில் சூழ்நிலை சரியில்லை, எனக்கு வியாபாரம் இல்லை, ஏதோ ஒரு உடல் ரீதியாக பொருளாதார ரீதியாக இப்படி பல பேர்கள் காரணம் சொன்னார்கள், பொய்யான காரணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி அல்லவா, அவர்களுக்கு தெரியும். அவர்கள் எல்லாத்தையும் கண்டுகொள்ளாமல் அப்படியே விட்டு விட்டார்கள். அல்லாஹ் பார்த்துக்கொள்வான், அல்லாஹ் பார்த்துக்கொள்வான் என்று அப்படியே விட்டு விட்டார்கள். அந்த வரிசையில் ஒரு 3 சஹாபாக்கள் அவர்கள் வருகிறார்கள். அதில் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து நாயகம் அவர்களுடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இப்பொழுது உங்களிடத்திலே பொய்யை சொல்ல முடியும் என்றால் என்னால் முடியும். ஆனால் நீங்கள் ஒரு நபி, நான் பொய்யை சொன்னாலும் இது பொய்தான் என்பது உங்களுக்கு தெரிந்துவிடும். அதனால் பொய் சொல்வதற்கு எனக்கு மனம் வரல, நான் உண்மையை சொல்லிவிடுகிறேன். பொருளாதாரத்தினுடைய ஆசையினால தான் நான் இந்த யுத்தத்திற்கு வர முடியவில்லை என்று அவர் உண்மையை ஒத்துக்கொண்டார். இதே போல அடுத்த சஹாபாக்கள் 2 பேரும் உண்மையை ஒத்துக்கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்லுகிறார்கள், இந்த 3 நபர்களிடத்தில் யாரும் பேசக்கூடாது, எந்த சலாமும் இல்லை, எந்த கலாமும் இல்லை, பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாது. 1 நாள் 2 நாள் அல்ல, ஏறத்தாழ 50 நாட்கள் அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே தூணில் கட்டி போட்டவர்களை போல அப்படியே இருந்தார்கள். எந்த சஹாபாக்களும் பேசல, எந்த சஹாபாக்களும் சலாம் சொல்லல. இதுதான் அவர்களுக்கு தண்டனை. ஆனால் அல்லாஹ் 50 நாட்களுக்கு பிறகு ஒரு வசனத்தை, நீண்ட நெடிய ஒரு வசனத்தை இறக்குகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த யுத்தத்திற்கு வராத இந்த 3 பேர்களை குறித்து அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். நபியை நீங்களும் மன்னித்து விடுங்கள் என்ற வசனத்தை வருகிற பொழுது எல்லா சஹாபாக்களும் ஆனந்தமாக அந்த சஹாபிகளை கட்டி அணைத்தார்கள் என்று வரலாறு. இது எதைக்கு சொல்ல வருகிறோம்? ஆரம்பத்தில் தண்டனையாக இருந்தாலும் கூட அவர்கள் உண்மையை ஒத்துக்கொண்ட ஒரே காரணத்தினால் இன்று அல்ல, கியாமத் நாள் வரைக்கும் அந்த குர்ஆனுடைய வரிகள் இருக்கிற வரைக்கும் அந்த சஹாபாக்களை குறித்து பேசக்கூடிய அளவிற்கு பதிவு இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் சொன்னது அந்த உண்மைதான். எனவே உண்மை என்பது எப்பொழுதும் நிலைத்திருக்கும் என்ற வரலாற்று நெறிகளும் நம்மால் இது போல பார்க்க முடியும். எனவே ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன 2வது தன்மை உண்மையை பேசுவது, குறிப்பாக கோபத்திலும் உண்மை பேசுவது. 3வது சொல்லுகிறார்கள், சிறந்த மனிதன் யார்? வல் அஃபு இன்தல் மக்திரா, தனக்கு ஆற்றல் இருந்தும் சக்தி இருந்தும் ஒருவனை மன்னித்து விடுவது. இந்த தன்மை எல்லா நபர்களிடத்திலும் வந்து விடாது. அல்லாஹ்வுடைய பல பண்புகள் இருக்கிறது அல்லாஹ்வுக்கு. அதுல ஒரு பண்பு மன்னித்து விடுதல் என்பது. அஃபுன் என்ற குர்ஆனில் இடம்பெறுகிறது, கஃபார் என்ற இடம்பெறுகிறது, கஃபூர் என்ற இடம்பெறுகிறது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான், வஹுவல்லதி யக்பலு தௌபத அன் இபாதி, இறைவன் தன்னுடைய அடியார்களுடைய தௌபாக்களை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். வயஃபு அனி ஸய்யிஆத், அடியார்கள் செய்யக்கூடிய தீமைகளை அவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற வசனம் போன்ற நிறைய கருத்துக்கள் உள்ளடங்கிய வசனங்கள் ஏராளம் உண்டு. அப்ப மன்னித்து வாழ்வது என்பது இறைவனுடைய ஒரு குணமாக பார்க்க முடியும். இதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மன்னிப்பு வரலாற்றிலே நீங்காத அளவுக்கு அவ்வளவு பெரிய ஒரு மன்னிப்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கியிருக்கிறார்கள். உலகத்திலே வந்த நபிமார்களில் ரசூலுல்லாஹ்வை போல இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் ஆளாக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை. மிகப்பெரிய இன்பத்தை அல்லாஹ் இந்த உலகத்திலே கொடுத்தான். நேரடியாக அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய மிஅராஜுடைய பயணம். அதே போல துன்பங்களும் ரசூலுல்லாஹ்வை போல யாரும் கண்டதில்லை. அவ்வளவு பெரிய துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தையான அன்னை ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கொலை என்பது கடைசி வரைக்கும் ரசூலுல்லாஹ்வால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. உஹதுடைய யுத்த காலத்தில் வஹ்ஷி என்ற ஒரு அடிமை இனத்தார் சில ஆட்களுடைய தூண்டுதல் பெயரால் அவர் கொலை செய்கிறார்கள். அந்த கொலையிலையும் அவர்கள் இறந்ததற்கு பிறகும் கூட உடலை அப்படியே 2ஆக கூறாக பிரித்து அவருடைய மூக்குகளை அரித்து, காதுகளை அறுத்து, நாக்குகளை அறுத்து, மர்ம உறுப்புகளை அறுத்து, எல்லாம் அறுத்து ஒரு கயிற்றில் கோர்வையாக கோத்து மாலையாக போட்டுக்கொண்ட மிகப்பெரிய ஒரு கொடூர நிகழ்வுகள் எல்லாம் நடந்த அந்த உஹதுடைய யுத்த களத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹே மக்கா ஹிஜ்ரி 8ஆம்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை கைப்பற்றுகிற சமயத்தில் எல்லா நபர்களுக்கும் பொது மன்னிப்பு கொடுக்கிறார்கள். யார் யாரெல்லாம் ரசூலுல்லாஹ்வை மக்காவிற்குள் வரக்கூடாது
யார் என்ன கேட்டாலும் மன்னித்து விடுகிறேன் மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அந்த வரிசையில ஹம்சாவை கொலை செய்த இந்த வஹ்ஷியும் போய் நிற்கிறார். யா ரசூலுல்லாஹ், என்னையும் மன்னித்து விடுங்கள் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. ஏனென்றால் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்கு ஆள் இல்லை. அந்த நேரத்தில் இருந்தவர்கள் ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு வீரமிக்க ஒரு நபர். அவர் இன்னும் இருந்திருந்தால் இஸ்லாம் எப்பயோ வெற்றி அடைந்திருக்கும் என்ற அளவுக்கு வீர தீரமான சஹாபி ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. அன்னார்களை கொலை செய்தது மாத்திரமல்ல, கொடூரமாக உடல்களை அவருடைய உறுப்புகளை சின்ன பின்னமாக ஆக்கிய அந்த காட்சி என்னுடைய கண்ணுக்கு முன்னால் வருகிற வஹ்ஷி. எனவே நான் கடைசி வரைக்கும் என்னுடைய முகத்தில் நீ பார்க்க வேண்டாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன்னித்து விட்டார்கள், மன்னித்து விட்டார்கள். இருந்தாலும் உன்னை பார்க்கிற பொழுது எனக்கு என்னுடைய ஹம்சா ஞாபகம் வருகிறார்கள். எனவே என்னுடைய முகத்தில் நீங்கள் நிற்க வேண்டாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பேற்பட்ட ஒரு கொடூரமான ஆளையும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்திருக்கிறார்கள் என்றால் நாம் வாழக்கூடிய காலங்களில் ஏமாத்திரம். சின்ன சின்ன விஷயத்துக்கு குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் நடக்கிறது. சாதாரண விஷயம் ஒன்றும் இல்லை, உறவுக்காரர்கள் பத்திரிக்கை வைக்கிற விஷயத்துல ஏதாவது ஒரு வார்த்தை கூடுதலாக அல்லது குறைச்சி ஏதாவது பேசியிருக்கலாம், அல்லது எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வைத்திருப்பார்கள். சொந்த உறவுக்காரர்களை மறந்திருக்கலாம். இதெல்லாம் யதார்த்தமாக நடக்கக்கூடியது. யதார்த்தமாக தெரியாமல் நடக்கக்கூடிய சின்ன சிறு தவறுகளை வைத்துக் கொண்டு இன்னைக்கு சமூகத்தில் எவ்வளவு பெரிய தவறுகளை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை குடும்பங்கள் இது போல சின்ன இன்விடேஷன் அழைப்பினால் ஜனாசா வரைக்கும் பேசாமல் காத்துக்கொண்ட சமுதாயம் நம்முடைய சமுதாயம். அவன் வீட்டுக்கு அவன் போகக்கூடாது, நம்முடைய விசேஷங்கள் எதுவும் அவன் வரக்கூடாது என்று உன் தீதார் ஆகாது, என் தீதார் உனக்கு ஆகாது என்றெல்லாம் சொல்லி நடமாடக்கூடிய பிணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயமாக இருக்கிறது. இதையெல்லாம் வைத்துத்தான் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன அற்புத செய்தி. இந்த 3 செய்திகள் எந்த மனிதனிடத்திலே, இந்த 3 குணங்கள் யாரிடத்தில் இருக்குமோ அவன்தான் சிறந்த மனிதன் என்கிறார்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே அல்லாஹ் நம்முடைய குணங்களை அழகுபட குணங்களாக ஆக்கி அருள் புரிவானாக. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது போல சிறந்த குணம் உடைய மனம் படைத்த மனிதர்களாக அல்லாஹ் உங்களையும் நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.